ஹே ஹலோ மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, கொஞ்ச நாள் எனக்கு வீடியோ போட கிடைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட்டோட வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தான் எந்த ஒரு ஆட்சியிலும் முதன்மையாக இருக்கிறாங்க. மன்னர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போ இருக்கிற பிரசிடென்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாருமே பெரும்பாலான ஆட்கள் ஆண்களாகவே இருக்கிறாங்க. ஒரு சில காலகட்டங்களில் பெண்கள் இந்த நாடுகளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்படி ஆட்சி செஞ்சவங்கள நல்ல விதமாக ஆட்சி செஞ்சவங்களும் இருக்காங்க, கொடூரமாக ஆட்சி செஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போனால், ஒரு கொடூரமான ஆட்சி நடத்திய பெண் ராணிகளை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண் ராணிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நேரத்தில் அவங்க தப்பான முடிவுகளை தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தப்பான முடிவுகளை எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு நல்ல விதமான முடிவுகளையும் நல்ல விதமான ஆலோசனையும் வழங்குறதுக்கு ஒரு சில ஆலோசகர்கள், அமைச்சர்கள் சொல்லி நிறைய பேர் அவங்களோட இருந்திருக்காங்க அவங்களோட அரச சபையில். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இங்கிலாந்து முதலாம் மேரின்னு சொல்லுவாங்க அவங்க, மற்றது அவங்களோட ஒன்று விட்ட சகோதரி எலிசபெத், இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரிசுகளும் இந்த வரலாறுல இடம்பெற்றிருக்கிறாங்க. நாங்க முதலாவதா பார்க்க போறது யாருண்டா, வு ஜெடின்னு சொல்லி சைனாவை ஆட்சி செஞ்ச ஒரு கொடூரமான ராணி. சீன வரலாற்றிலேயே முதலும் கடைசியுமான பெண் ஆட்சியாளர்ண்டா இவங்க மட்டும்தான். அவங்களோட வரலாற்றை எடுத்துக்கொண்டா எல்லாருமே ஒரு ஆண்களாக தான் இருந்திருக்காங்க. ஆட்சியாளர் எல்லாருமே இவங்க தான் முதலாவது பெண் ஆட்சியாளர். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா சைனாவை ஆண்டு வந்திருக்காங்க. சீனாவில் டங் வம்சம்னு சொல்லி ஒரு வம்சம் இருக்கு. அவங்க தான் சீனாவே ஒரு ராயல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த டங் வம்சத்துல இவங்களுக்கு எதிராக யாராச்சும் குரல் கொடுத்தாங்கன்னா உடனே அவங்க தற்கொலை செய்யணும், இல்லாட்டி இவங்க கொலை செஞ்சிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு எதிராக கதைச்சா முடிவு மரணம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ராணி இவங்க. இந்த பேரரசுக்கு எத்தனை ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர், 2 அரசர்கள் தான் இவருக்கு ஹஸ்பண்ட். இவங்க பல மகன்களையும் மகள்களையும் அந்த 2 பேருக்கும் பெற்றெடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படி பெற்றெடுத்து கொடுக்க அந்த காலகட்டத்தில் இந்த நாட்டை ஆட்சி செஞ்ச கணவன் பக்கவாதத்தால படுத்துட்டார். பக்கவாதத்தால படுத்ததால இவங்க இவங்களுக்கு ஆட்சி செய்ய ஒரு பேராசை அதனால என்ன செஞ்சாங்கன்னா, தனக்கு தடையா இருந்த எல்லாரையும் கொல்றதுக்காகவும், தனக்கு தடையா இருந்தவங்களை உளவு வேலை பார்க்கறதுக்காகவும் தனி போலீஸையே அமைச்சு வச்சிருந்தாங்க. அப்படி பார்க்க போனா, கணவன் முதலாவது மனைவி கணவன் ஆட்சிக்கு வாரதுக்கு யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களை எல்லாம் இந்த போலீஸை வச்சு அவங்க கொண்டுட்டு தான் தன் இளைய மகன், அவங்களுக்கு ஒரு 4-5 பிள்ளை இருந்தது, அதுல 2வது 3வது மகனை எடுத்துக்கொண்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால அவங்க பேருக்கு, அந்த மகன் பேருக்கு ஆட்சியில இருப்பார், ஆனா ஆட்சி செய்யறது இவங்க தான். இதுல இவங்களுக்கு 2வது ஒரு மகள் பிறந்தது. அந்த மகள் அடுத்த ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தன் மகளையே இவங்க கொண்டாங்க. தன் மகளையே கொண்டுட்டு தான் ஆட்சிக்கு வந்து இவங்க என்னதான் ஒரு கொடூரமான ஆட்சி செஞ்சிருந்தாலும், நிறைய கொலைகளையும் சில பேரை சிறையிலையும் அடைத்து அரியணையை கைப்பற்றி இருந்தாலும், பெண்களுக்காக நிறைய விதத்துல இவங்க போராடி இருக்காங்க. பெண்களோட தரத்தை கூட்டுறது, பெண்களுக்கான அறிவை வளர்த்து கொள்றது, பெண்கள் ஆர்மி, அப்படி இப்படின்ட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறார். ஏன்னு கேட்டீங்களா, இவங்க பெண்கள் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் ஏன் செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா பெண்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ பெண்கள் ஒரு அந்த புறத்து பொருளை தான் எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில இவங்களுக்கு இருந்த ஆதிக்கத்தை தந்த ஆட்சியால வெளி உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு பிறகு ஆட்சி செய்யறதுக்காக அவங்களோட 4வது மகனை நியமித்து வச்சிருந்தார். 2வதா நாங்க பார்க்க போறது எதுன்னா, பிரிட்டிஷ்ல ஒரு ராணி இருந்தாங்க, முதலாம் மேரின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் மேரி ஆஃப் இங்கிலாந்து சொல்லுவாங்க அவங்கள. இந்த மேரி தான் இங்கிலாந்துல கத்தோலிக்க மதத்தை பரப்புறதுல மிக முக்கிய பங்கு வகித்த ஒரு நபர். ஸோ இவங்க கத்தோலிக்க மதத்தை பரப்புறதுக்காக இருந்த தடைகள், அதாவது சில பல பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாம நிறைய பிளான் பண்ணுவாங்க, சில பல தடைகளை போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 300 பேரை எரிச்சே கொண்டிருக்காங்க இவங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வேலையை செஞ்சதால அவங்களுக்கு ஒரு இன்னொரு பட்ட பேரும் கொடுத்தாங்க, பிளட் மேரின்னு சொல்லி. இவங்களோட அப்பா 8வது ஹென்றி, அவர் என்ன செஞ்சாருன்னா, கத்தோலிக் சர்ச்சில இருந்து வெளியே போய் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்களோட அம்மாவோட இருந்து அவங்களோட மேரேஜை டிவோர்ஸ் பண்ணிட்டார். ஸோ டிவோர்ஸ் பண்ணபடியா இவங்க பிரின்சஸ் என்ற ஒரு பதவியை இழந்துட்டாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு இவங்களுக்கு எந்த ஒரு போராட்டக்காரரை கண்டாலும் கண்ணிலையுமே காட்டலாது, அப்படி ஒரு வெறுப்புல இருக்கணும். இந்த மாரி என்ன செஞ்சாங்கன்னா, கத்தோலிக்க மதத்தை தவிர வேறு எந்த ஒரு மதம் இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான சில பல கடுமையான சட்டங்களை உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட சட்டங்கள் கத்தோலிக்க மதத்துல இல்லாம வேற ஏதாவது மதத்துல இருந்து அவங்க நெருப்பில் போட்டு கொல்லப்படுவாங்க, இல்லைன்னா தூக்கிலிட்டு கொல்லப்படுவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டங்களை உருவாக்கி தன் பக்கம் வந்து நியாயமா இருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சட்டங்களை உருவாக்கினார். இப்படி எரித்து கொல்லப்பட்டதுல 8வது ஹென்ரியோட ஒரு பாதிரியார் அவரும் எரித்து கொல்லப்பட்டார் இவங்களோட இந்த சட்டங்களால. சில பல பேர் ஜெர்மனிக்கு தங்களோட உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக ஜெர்மனிக்கு தப்பிச்சு போனாங்க. சில பல பேர் வந்து ஜெயிலுக்குள்ளே இறந்து போனாங்க. இவங்க வந்து வெறும் 5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சாங்க. ஒரு 5 வருஷம் ஆட்சியில இவங்க வந்து திருமணம் செஞ்சு கொண்டு ஸ்பெயின் இளவரசர் 2வது பிலிப்னு சொல்லி ஒருத்தர். ஸோ அதனால வந்து அந்த திருமணத்தால வந்து இவங்க பிரான்ஸோட ஓருக்கு போனாங்க. ஸோ பிரான்ஸோட ஓருக்கு போனதுல வந்து இவங்க தோற்று போயிட்டாங்க. 2 கத்தோலிக்க நாடுகள் ஒன்றா சேர்ந்து பிரான்ஸோட ஓருக்கு சண்டைக்கு போய் சண்டையில இங்கிலாந்து தோற்று. அறிவியல் குறிப்பின்படி இந்த மேரிட கற்பப்பையில 2 நீர்க்கட்டிகள் இருந்ததாகவும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 கற்பம் தரிச்சிருக்காங்க. 2 கற்பம் தரிச்ச பிறகு இவங்களோட கற்பப்பையில 2 நீர்க்கட்டிகள் இருந்ததாகவும் 1558 இவங்க இறந்து போனதாகவும் சொல்றாங்க. அடுத்ததான் நாங்க பார்க்க போறது யாருன்னா ரனவலூனா. மடகஸ்கார ஆட்சி செஞ்ச ஒரு கொடூர அரசி. ரனவலூனா எப்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 1828 தன்னுடைய கணவர் இறந்த பிறகு ஆட்சியை அவங்களோட கைக்கு எடுக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்களுக்கு எதிராக இருந்த அனைவரையுமே கொள்றாரு. அதாவது ஒரு பெண் ஆட்சிக்கு வரனா நிறைய எதிர்ப்புகளை காட்டுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை காட்டின அத்தனை பேரையுமே கொண்டு தீர்க்கிறார். அப்படி கொண்டு தீர்க்கரும் இல்லாம ஓசின்னு சொல்லப்படுற ஒரு சோதனைக்கும் உட்படுத்துறாங்க. அதாவது கோழியோட தோல் இருக்கு தானே, அந்த தோலோட ஒரு விஷமுள்ள மரத்தோட அட்டைகளை வச்சு சாப்பிட கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட கொடுத்ததைக்கு அவங்க விழுங்கி அதை வாந்தி எடுத்தா இவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. அப்படி அவங்க வாந்தி எடுக்காட்டி அவங்க செத்துருவாங்க. ஆனா இவங்க இந்த டெஸ்ட்டுக்கு போகாட்டியும் சாவாங்க. ஏன்டா இவங்க இந்த டெஸ்ட்டை எடுத்தா அவங்க சாவாங்கன்னு இந்த ராணிக்கு நல்லாவே தெரியும். டெஸ்ட் எடுக்காட்டி ராணி கொண்டுருவாங்க. ஸோ மக்களால எந்த சாய்ஸுமே இல்லை. ஒன்று ராணியோட கையால சாகணும், இல்லை இந்த விஷத்தை சாப்பிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி ஓசி டெஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட இவங்க கொன்ற மனிதர்களோட எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. தனக்கு நம்பிக்கை இல்லாத விசுவாசம் இல்லாத ஆட்களை வந்து இவங்க இப்படித்தான் கொள்ளுவாங்க. இவங்களோட ஆட்சியோட போது மடகஸ்காரை தனிமைப்படுத்திட்டாங்க. யாரும் உள்ளுக்கும் வரையில, யாரும் வெளியவும் போயிடாது. இவங்களோட வெளியுறவு கொள்கைன்றது வந்து ஒரு குறுகலாவே இருந்தது. அதாவது யாரோடையும் இவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க, யாரோடையுமே தொடர்பு கொள்ள மாட்டாங்க, யாரையுமே இவங்க நாட்டுக்குள்ள வரையிலாது. அப்படி நாட்டுக்குள்ள வந்தா அவங்கள கொன்றுவாங்க. இதுக்கு பிறகுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பிரிட்டன் வந்து தங்களோட காலனிகளை விரிவடைய செஞ்சு கொண்டு இருக்கிற போதுதான் மடகஸ்காரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ மடகஸ்காரை கண்டுபிடிச்சு அவங்களோட சில பல வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டாங்க. அப்படி வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்ட போதுதான் இவங்க வந்து தனிமைப்படுத்துறதுல இருந்து வெளியே வந்தாங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்தாலே தெரியும் அவங்க வந்து சும்மா வரி போட்டு கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி. ஒரு அப்படிப்பட்ட வரிகளை கட்ட முடியாத ஏழை எளிய மக்களை என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட தேவைகளுக்காக அவங்களோட கட்டிடங்கள் அமைக்கிறது, ரோட் போடுறது, அவங்களோட தேயிலை தோட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஏழை எளிய மக்களை வந்து அப்படி ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தினாங்க. ஸோ இந்த அடிமைத்தனம் வந்து இவங்களோட ஆட்சியில ரொம்ப கூடுதலாகவும் ரொம்ப கொடுமையாகவும் நடந்திருக்கு. சில பல மக்கள் வந்து பசியாலேயே இறந்து போயிருக்காங்க அப்படி வேலை செய்யக்க. ரனவலோனா இப்படி பார்த்துட்டு கேட்க ஒரு கட்டத்துல ரனவலோனா வந்து தங்களோட மக்களையும் தங்களோட மதத்தையும் வந்து பிரிட்டிஷ்காரங்க மாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ள அவங்க மேல கோபம் அடைந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து மடகஸ்காரை தடை செஞ்சா. கிறிஸ்தவ மதத்தை தடை செஞ்சுட்டு அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை வந்து கொன்று தீர்த்து யாரையுமே விடையில தங்களோட நாட்டை விட்டு வெளியே போகணும், இல்லாட்டி கொன்றுவா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கிறிஸ்தவர்கள் மாறப்பட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ அந்த கட்டாயத்தின் பேர்ல மடகாஸ்காரோட பாதி மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டாங்க. ஏன்டா ரனவலோனாவோட கொடுமையான ஆட்சியை தாங்க முடியாம தான் அவங்க இப்படி மாறி இருக்காங்க. ஸோ இப்படி மாறுறதை பார்த்த ரனவலோனாக்கு பிடிக்கல, தங்களோட மக்கள் தனக்கே எதிராக திரும்புறாங்கன்னு சொல்லி போட்டு கிறிஸ்தவர்கள் அனைவரையும் கொன்றாங்க. இப்படி இவங்க கொண்டு கிட்டத்தட்ட மடகஸ்காரோட பாப்புலேஷன்ல பாதி பாப்புலேஷனை வந்து இவங்க கொண்டே வச்சிருக்காங்க இவங்களோட ஆட்சி காலத்தில். இவங்களோட 2வது மகன் வந்து இவங்களுக்கு எதிராக ஒரு சதிவேல் செஞ்சு இவங்களோட ஆட்சியை கவிழ்க்க வந்து முயற்சி செஞ்சிருக்கு. அந்த ஆட்சி வந்து அந்த முயற்சி வந்து தோல்வியிலேயே முடிவடைந்தது. 1861ஆம் ஆண்டு ரனவலோனா இறந்து போயிட்டாங்க. ஸோ ரனவலோனா இறந்து போன பிறகு அவருடைய 2வது மகன், அதாவது அவங்களோட ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செஞ்ச மகன் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டார். வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்தீங்கன்னு நம்புறேன். ஒரு லைக் போடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.